நலனப்பாக்கு ஒரே ஒரு பொண்ணு. அது நானா சத்யாக்காவா? இதானே உங்க சந்தேகம்? அந்த சந்தேகத்தை தீர்த்து வைக்கதான் நான் இப்ப உங்களுக்கு போன் பண்ணேன். வெரி குட். எனக்கு தலையே வெடிக்குது. நீயே பதில் சொல்லு. நலன் மாமாவோட பொண்ணு நீயா சத்யாவா? நான் சொன்னா ஷாக் ஆக மாட்டீங்களே? நீ முதல்ல சொல்லு. சத்யாக்கா தான் நலனப்பாவோட ஒரிஜினல் பொண்ணு. நிஜமாவா? நிஜமா மாமா. அவருக்கு சத்யாக்கா தான் முதல்ல பிறந்தாங்க. அப்புறம் எங்க அம்மாக்கு இன்னொரு குழந்தை பிறக்காதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க. ஆனா எங்க அப்பாவோட ஜாதகப்படி அவருக்கு 2 பொண்ணு இருந்தா பிசினஸ்ல ஓஹோன்னு வருவார்னு இருந்துச்சு. அதனால அவங்க என்ன அநாத ஆசிரமத்துல இருந்து தத்தெடுத்தாங்க மாமா. அதனால தயவு செஞ்சு சத்யாக்காவை சந்தேகப்படாதீங்க மாமா. சத்யாக்கா தான் நலன் அப்பாவோட பொண்ணு. நான் ஒரு அநாதை. நான் ஒரு டம்மி மாமா. இந்த விஷயத்த சத்யா ஏன் என்கிட்ட மறைக்கணும்? என்ன மாமா நீங்க? சத்யாக்கா என் மேல அம்மாக்கு ஈக்குவலா பாசத்தை பொழியிறாங்க. நான் ஃபீல் பண்ணுவேன்னு நினைச்சு சொல்லாம இருந்திருப்பாங்க. ஆக்சுவலா அப்பா அம்மா எல்லாருமே என் மேல எவ்வளவு பாசத்தை பொழியிறாங்கன்னா நான் ஒரு அநாதங்கிறதையே அவங்க ரொம்ப வருஷமா மறந்துட்டாங்க. மாமா, நான் உங்களுக்கு இன்னொரு ரகசியம் சொல்லட்டுமா? நான் அநாதை, என்னை தத்தெடுத்திருக்காங்கங்கிற விஷயமே எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும்.